அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தை. நீங்கள் ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள், ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீ செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். கடவுளுடைய மாபெரும் இரக்கத்தினால் இயேசு கிறிஸ்து வழியாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் இறுதி மூச்சு உள்ள வரையிலும் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில் நிலைத்து நின்று வாழ வேண்டும். மாறாக நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில் நிலைத்து நின்று வாழாமல் நம்முடைய பாவ வாழ்க்கையின் காரணமாக நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாம் இழந்து வாழ்வோம் என்று சொன்னால் விண்ணக ராஜ்யத்தின் மாட்சியை மகிமையை இழந்து நரக நெருப்பிற்கு சென்று நாம் நித்தியத்திற்கும் அழிவை சந்திக்க வேண்டி இருக்கும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக புனித பவுல் தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். நம்முடைய பாவ வாழ்க்கைக்கு மரித்து பரிசுத்தாவில் புது பிறப்படைந்து இந்த உலகில் கடவுளின் பிள்ளைகளாக மலர்ந்து தூய ஆவிக்குரிய இயல்பை பெற்றுக்கொண்ட நம் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் குடிகொண்டு வாழ்கிறார். இவ்வாறு நாம் உள்ளத்தில் குடிகொண்டு வாழும் பரிசுத்த ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப இந்த உலகில் நாம் வாழும் போதுதான் நாம் கடவுளின் பிள்ளைகளாக வாழ்கிறோம், கடவுளின் பிள்ளைகளாக வெளிப்படுகிறோம் என்று நாம் நேற்றைய தினம் இறை வார்த்தையில் தியானித்தோம். இவ்வாறு நாம் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கும் அந்த தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக கடவுளுக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை நாம் வாழும் போது பரலோக பிதா இந்த உலகில் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார், நம்மை நன்மைகளால் முடிசூட்டுகிறார். இவ்வாறு இந்த உலகில் நாம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் வாழ்வதை கண்டு பொறுக்காத சாத்தான் நாம் ஆசிரை இழந்து வாழும்படியாக நம் உடலில் தீய செயல்களை கொண்டு வருவான். நம் உடல் உறுப்புகள் வழியாக பாவ சிந்தனைகளை பாவ செயல்களை கொண்டு வருவான். அவ்வாறு சாத்தான் நம் உடல் உறுப்புகள் வழியாக தீய செயல்களை கொண்டு வரும் போது நம் உள்ளத்தில் குடிக்கொண்டிருக்கும் தூய ஆவியின் துணையால் அந்த தீய செயல்களை முறியடித்து சாகடித்து நாம் தொடர்ந்து தூய ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப பரிசுத்தமான பாதையில் பயணம் செய்ய வேண்டும், கடவுளுக்கு ஏற்ப அந்த ஒளியின் பாதையில் பயணம் செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, தூய ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப இந்த உலகில் கடவுளுக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் போது பரலோக பிதா நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார், நம்மை நன்மைகளால் முடிசூட்டுகிறார். இதை பொறுத்து கொள்ள முடியாத சாத்தான் நாம் ஆசிரை இழந்து வாழும்படியாக நம் உடல் உறுப்புகள் வழியாக தீய செயல்களை கொண்டு வருவான். அப்பொழுது நம் உள்ளத்தில் குடிக்கொண்டிருக்கும் தூய ஆவின் துணையோடு அந்த தீய செயல்களை சாகடித்து நாம் தொடர்ந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். மாறாக நம் உடல் உறுப்புகள் வழியாக சாத்தான் கொண்டு வருகிற அந்த தீய செயல்களுக்கு அடிமைப்பட்டு நாம் மீண்டும் பாவ வாழ்க்கை வாழ்ந்து நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து விடுவோம் என்று சொன்னால் நாம் நரக நெருப்பிற்கு சென்று நித்தியத்திற்கும் அழிவை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றுதான் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக சொல்லுகிறார். நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில் நிலைத்து நின்று வாழாமல் நாம் மீண்டும் பாவ வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடு உள்ளதாக இருக்கும் என்று புனித பேதுரு தான் எழுதிய 2ஆம் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார். நம்முடைய பாவ வாழ்க்கைக்கு மரித்து பரிசுத்தாவில் புது பிறப்படைந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் அந்த ரட்சிப்பில் நிலைத்து நின்று வாழாமல் மீண்டும் நெறிக்கேடான வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் நாம் மீண்டும் மனம் மாறி புத்துணர்வு பெறுவது அரிது என்று புனித பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 6ஆம் அதிகாரம் 4, 5, 6 இறை வார்த்தைகளில் சொல்லுகிறார். ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் அந்த ரட்சிப்பில் நிலைத்து நின்று வாழும் போதுதான் நாம் இந்த உலகிலும் ஆசி பெற்ற மக்களாக வாழ்கிறோம். அந்த நிலை வாழ்வையும் பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும். நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில் நாம் நிலைத்து நின்று வாழ வேண்டும் என்று சொன்னால் நம் உள்ளத்தில் குடிக்கொண்டிருக்கும் அந்த தூய ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப நாம் வாழும் போதுதான் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில் நிலைத்து நின்று இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்வோம். எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி,
ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் இறுதி மூச்சு உள்ள வரையிலும் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில் நிலைத்து நின்று வாழ்வோம். நம் உள்ளத்தில் குடிக்கொண்டிருக்கும் தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப இந்த உலகில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில் நாம் நிலைத்து நின்று வாழும் போது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த நிலை வாழ்வையும் நமக்கு மணிமுடியாக சூட்டுவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்லுவோம். மக்களை, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே, உம்முடைய கிருபைக்கு நன்றி 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 சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில் நிலைத்து நின்று வாழும் போதுதான் அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள முடியும். மாறாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில் நிலைத்து நின்று வாழவில்லை என்று சொன்னால் நாங்கள் நித்தியத்திற்கும் அழிவை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே, அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் எங்கள் உள்ளத்தில் குடிக்கொண்டிருக்கும் அந்த தூய ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப இந்த உலகில் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில் நிலைத்து நின்று உமக்கு உகந்த நறுமணம் வீசும் மலராக இந்த உலகில் நாங்கள் வாழும் போது, அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதி. இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களும் உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.